ஏபி நாகராஜனின் அண்ணன் ஏபி சின்னையாவின் மகன் பரமசிவம் தயாரித்து சிவாஜி அவர்களின் 129வது படமாக வெளிவந்தது குருதட்சணை. இதே கதை சில மாற்றங்களுடன் பின்னர் பாரதி ராஜாவின் கடலோர கவிதைகளாக வெளிவந்து வெற்றி கண்டது. சிவாஜி கணேசன் ஏபி நாகராஜன் கூட்டணியில உருவாகி வெற்றி கண்ட படம் தில்லானா மோகனாம்பாள். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து உருவான சாதாரண படம் தான் குருதட்சணை. தில்லானா மோகனாம்பாளில் நடித்த எல்லா நடிகர்களும் அநேகமாக இந்த படத்திலையும் இடம்பெற்றார்கள். நாகேஷ் மட்டும் இந்த திரைப்படத்தில் இடம்பெறவில்லை. ஆனாலும் சிவாஜிக்கு ஜோடியாக பத்மினி இதில் நடிக்கல. ஜெயலலிதா இந்த படத்தில் சிவாஜிக்கு இணையாக தோன்றினார். பத்மினி அவர்களுடைய வீடு தேடி ஒரு நாள் பாலாஜி வர்றாரு. பத்மினி அப்போது அங்கு இல்லை. மேஜர் மட்டுமே இருக்க மேஜரின் கால் தொட்டு வணங்கும் பாலாஜி தன்னை தெரிகிறதா, தான் உங்கள் பழைய மாணவன் அப்படின்னு சொல்ல குசலம் விசாரிக்கிறாரு மேஜர். பாலாஜியும் பத்மினியும் ஒரே பள்ளி கல்லூரிகளில் படித்திருந்து நட்பாக இருந்ததால கல்யாண பேச்சு வரை எழுந்திருக்கிறது. அதற்கு சம்மதித்திருந்த மேஜர் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் தான் சேர்ந்து விடுவதாக சொன்னதால கல்யாணம் தடைப்பட்டு போனதாம். அப்பாவை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு மனம் செய்து கொள்ள பத்மினி அவர்கள் விரும்பவில்லை. உங்களால் தான் எங்கள் திருமணம் நடக்கவில்லை, நீங்க எங்க கூடவே இருக்கிறதா இருந்தா கல்யாணம் நடந்திருக்கும், இப்போதாவது கூடவே இருக்க சம்மதியுங்கள் அப்படின்னு பாலாஜி கெஞ்ச சரி அப்படின்னு ஒப்புக்கொள்கிறார் மேஜர். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது பத்மினி அவர்கள் வந்துடுறாங்க. பாலாஜி குதூகலமாய் பத்மினி அவர்களிடம் உங்க அப்பா நம்முடன் இருக்க சம்மதிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்ல பத்மினிக்கும் சந்தோஷம். என் அப்பாவுடன் வந்து இனி ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கிறேன் அப்படின்னு பாலாஜி அவர்கள் புறப்பட சிவாஜி அங்கு வர்றாரு. பரஸ்பர அறிமுகத்துக்கு அப்புறம் பாலாஜி கிளம்புறாரு. பாலாஜி எதற்காக வந்து போனார் அப்படின்ற விஷயத்தை மேஜர் சிவாஜி அவர்களுக்கு சொல்ல சிவாஜி அவர்களும் மகிழ்ந்து போறார். பத்மினியின் நாணத்தை கண்டு பாட்டும் பாடுறாரு சிவாஜி அவர்கள். தான் சிறு வயதில் கல்வி கற்காமல் போனது பெரும் தவறு என்றும் தனக்கும் ரமா பிரபாவிற்குமான அம்மா பேசிய திருமண பேச்சுவார்த்தையின் போது ரமா பிரபா சிவாஜி அவர்களுக்கு சுயமாய் ஒரு கடிதம் எழுதும் அளவுக்கு படிப்பாவது வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டதாகவும் அந்த கவலையிலேயே சிவாஜி அவர்களின் தாய் இறந்து விட்டதாகவும் சொல்றாரு. தான் எப்படியாவது எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பத்மினியிடம் கெஞ்ச பத்மினி அவர்கள் பள்ளி நேரத்துக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு வந்து கல்வி கற்றுக்கொள்ள சொல்றாங்க. நெகிழ்ந்து போகும் சிவாஜி அவர்கள் பத்மினியை குருவாக வழிபட்டு பாடம் கற்கிறார். தான் இப்படி இந்த வயதில் கற்றுக்கொள்வதை வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னும் கேட்டுக்கொள்றாரு. இரவு நேரங்களில் அடிக்கடி பாடம் கற்றுக்கொள்ள பத்மினி வீட்டிற்கு சிவாஜி அவர்கள் வருவதை ரமா பிரபா திரித்து வேறு விதமாக பேசுறாங்க. கல்வி அதிகாரிக்கு கடிதம் போடுறாங்க. ஊர் மக்களிடமும் அவதூறு பரப்பி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாதபடி பண்ணுறாங்க. பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் எண்ணிக்கை குறைகிறது. கல்வி அதிகாரி சஹஸ்ரநாமம் வர்றாரு. அவர்தான் பாலாஜியின் தந்தையாம். பத்மினியை விசாரிக்கிறாரு சஹஸ்ரநாமம். சிவாஜி அவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால அவர் கல்வி கற்கதான் இரவுல வீட்டிற்கு வர்றாரு அப்படின்றதை மறைத்தாலும் அதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போகவே உண்மையை தெரியப்படுத்துறாங்க. ஊராரும் ரமா பிரபா சொல்வதையும் மட்டுமே நம்பி பத்மினியை சஸ்பெண்ட் பண்றாரு சஹஸ்ரநாமம். இதெல்லாமே தெரிய வர கொதிக்கும் சிவாஜி அவர்களை பத்மினியும் மேஜரும் அமைதிப்படுத்துறாங்க. உடனடியாக ஜெயலலிதாவை சிவாஜி அவர்கள் மணந்து கொள்வதுதான் இந்த பதட்டத்தையும் குழப்பத்தையும் தணிக்கும் அப்படின்னு சொல்லி அவசர திருமணத்திற்கு சிவாஜி அவர்களை சம்மதிக்க வைக்கிறாங்க பத்மினி. ஆனால் அதற்கு முன்பாக என் அம்மா ஆசைப்படி ஒரு கடிதமாவது நான் எழுத முடியும் என நிரூபிக்க வேண்டும். ஒரு முக்கியமான கடிதத்தை நான் எழுதி உங்களை இந்த கதிக்கு ஆளானதற்கு நல்ல பதில் பெற வேண்டும் என்கிறார் சிவாஜி அவர்கள். குருதட்சணை திரைப்படத்தில் அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் ஒன்றே ஒன்று உலகில் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை இசையரசி பி சுசிலா ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.